ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான நாள். அதாவது நாளை ஆடி 18. இந்த நன்னாளை ஆடிப்பெருக்கு என்று சொல்வார்கள். பெருக்கு என்றால் பல மடங்காக பெருகுவது. நாளை ஆடி 18 என்பதனால நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தையும் பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நாளை வழிபாட்டின் போது உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தையும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுடைய அருளை பெற்று அனைவருமே பார்த்தீங்கன்னா நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கூறிக்கொள்வது. அதனால் நாளைய தினம் இந்த வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்யுங்க. எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அருளாசி பெற்று அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று பார்த்தீங்கன்னா நம்ம நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, இந்த நீருக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அந்த காவேரி எண்ணெயை நம்ம வழிபாடு செய்யணும். ஆடிப்பெருக்கு என்றாலே பார்த்தீங்கன்னா நம்ம நினைவுக்கு வருவது காவேரி தான். அப்படிப்பட்ட இந்த காவேரி அன்னைக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஏன்னா நீரின்றி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த உயிராலுமே வாழ முடியாது. ஆடிப்பெருக்கன்று நம்ம நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நம்ம மரியாதை செலுத்தணும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நீருக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. விவசாயிகளுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18. காவேரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு திருவிழா என்றே சொல்லலாம். நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கும் கரையோரங்களில் வாழும் மக்கள் எல்லோருமே அந்த நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். ஆத்தங்கரையில் அமர்ந்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிரசாதங்களை செய்து வைத்து கூடவே மங்கள பொருட்களையும் வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு புதுமண தம்பதிகள் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். காவேரி கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி காவேரி தாயை நேரில் சென்று தரிசனம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாம் வீட்டில் இருக்கிறோம், அங்கே போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எவ்வாறு அந்த வழிபாடு முறைகளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம வீட்டு பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீரை நம்ம நிரப்பி அதில் ஒரு சிட்டிகை கொஞ்சமாக மஞ்சள் பொடியை போட்டு பூ போட்டு நம்ம வைக்கணும். காவேரி தாயை மனதார நினைத்து கொண்டு ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு பார்த்தீங்கன்னா குங்கும பொட்டு வைத்து விடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக இதை வைத்து விடுங்கள். பிறகு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் தண்ணீருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். அந்த கலசத்தை உள்ளங்கையில் எடுத்து வைத்து கொண்டு பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல மாற்றங்களும் மேன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலசத்தை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டே சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசிகளை தர வேண்டும் என்பது தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். மேல் சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் அந்த கங்காதேவியின் ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது தான் நியதி. இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்பது நம்பிக்கை. பொருளாதாரமும் நமக்கு மேலோங்கும், செல்வ செழிப்பும் நமக்கு உயரும் அப்படிங்கிறதான். ஒவ்வொரு நன்னாள்லையும் பார்த்திங்கன்னா வருகின்ற அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம மேலோங்கி போய் கொண்டு தான் இருப்போம். ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது தான் அது நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபாட்டை முடித்துவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலச தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்ம தெளித்து விடலாம். அதாவது ஆடிப்பெருக்குக்கு மறுநாள் நாளைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து அந்த கலச நீரில் கரைச்சி வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா தெளித்து விடுவது மிகவும் சிறப்பு. மீதம் இருக்கும் தண்ணீரை செடி கொடிகளுக்கு நம்ம ஊற்றி விடுவது நல்லது. நம்ம நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடுகளை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஆடி 18 வழிபாடை இப்படித்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும். நாளைய தினம் இப்படி காவிரி தேவியை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன நல்ல விஷயங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டோமோ
அது அப்படியே நமக்கு நிவேத்தனமாக நடக்கும் அப்படிங்கிறது தான். நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையோடு அந்த காவேரி தாயை மனதார நினைத்து கொண்டு வீட்டிலிருந்தே இந்த வழிபாடை நம்ம செய்வது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைய தினம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரத்தையும் நான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்கிறேன். தாலி கயிறு மாற்ற வேண்டிய நல்ல நேரம் நாளைய தினம் ஆகஸ்ட் 3 ஆடி 18 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வருகின்றது. நாளை காலை 7:35 மணியிலிருந்து 8:50 மணி வரை பார்த்திங்கன்னா நல்ல நேரம். அதாவது முதல் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:30 மணியிலிருந்து 8:45 மணிக்குள்ளே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தாலி கயிறை மாற்றுவது மிகவும் சிறந்தது. அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா காலையில் அதே நேரம் 10:35 மணியிலிருந்து 11:55 மணி வரை தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். கூடுமான வரை பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன டைம்லேயே பார்த்திங்கன்னா தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. காலை பொழுதில் சரடு நம்ம மாற்ற வேண்டும். பொழுது சாயும் தருணத்தில் தாலி சரடு மாற்றக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். புதுமண தம்பதிகள் தாலி சரடை பெரியவர்கள் முன்னிலையில் மாற்றிக்கொள்ளவும். மற்றபடி பார்த்திங்கன்னா தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தில் இருப்பவர்கள் நாளைய தினம் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். ஆடி 18 சனிக்கிழமை வந்திருக்கிறது என்ற கவலையெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா நன்மைக்குத்தான். அதனால் நாளைய தினம் கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கென்று நம்ம புனித நதிகளில் நீராட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம குளிப்பதற்கு முன்பாக அந்த தண்ணீரில் சிறிதளவு சுத்தமான மஞ்சளை நம்ம போட்டு குளிப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா சர்வ தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அதிகாலையில் எழுந்து குளிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் சுத்தமான மஞ்சளை சிறிதளவு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம குளிப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். வீட்டில் உள்ள அனைவருமே பார்த்திங்கன்னா நாளைய தினம் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது மிகவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நாளைய தினம் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம நிரம்பி வாங்கி வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே குறையில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பதிவில் பார்க்கலாம். ஆடிப்பெருக்கென்று பார்த்திங்கன்னா வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவை. அவற்றில் முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அவை அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம். கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. அதனால் அதையுமே வாங்கி வைப்பதனால நமக்கு அந்த தேவியினுடைய அருளும் கிடைக்கும். மென்மேலும் செல்வ வளம் பெருகுவதற்கும் பார்த்திங்கன்னா இது உதவிகரமாக இருக்கும். அதிக வசதி படைத்தவர்கள் இல்லை எங்களால் பொன்னும் பொருளும் வாங்க முடியினாலும் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே நகைக்கடைகளில் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் கூட்டமும் அலைமோதும். முடிந்தவர்கள் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்றை பார்த்திங்கன்னா வாங்கலாம். இன்றைய தினம் வாங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் பொன்னும் பொருளையும் நம்மளால் வாங்க முடியாவிட்டாலும் பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சளை வாங்கி வைப்பது அதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் என்பது தான் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் குண்டு மஞ்சளை தவறாமல் அனைவருமே வாங்கி வையுங்கள். அந்த மகாலட்சுமி தேவியின் அருளானது நமக்கு கிடைக்கப்பெற்று நாமளும் இனி வர்ற காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை சிறந்து நமக்கு தேவையானவற்றை வாங்குவதற்கான வசதிகளும் நமக்கு கிடைக்கப்பெறும். எல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோட நாளைய தினம் எல்லாமே முயற்சி செய்யுங்க. யாரும் எந்த ஒரு போட்டி பொறாமல் யாரையுமே பார்த்திங்கன்னா நம்ம பொறாமை குணமோடு பார்க்க தேவை கிடையாது. பக்கத்து வீட்டில் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவனோட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம எல்லாமே செய்கின்றதை செய்யணும். இறைவனாக பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா கொடுப்பது தான். அதனால் எதை பற்றியும் நம்ம கவனத்தை செலுத்தாமல் நாளைய தினம் இறை வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இது செய்யணும். இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கான வாழ்க்கை எதுன்னு அவருக்கு தெரியும். அது தேர்ந்தெடுத்து நமக்கான பாதைகளை காட்டி கொண்டே இருப்பார். அதன் வழியே நம்ம பயணிக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் மற்றவர்களை பார்த்து கொண்டு அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க எனக்கு எதுவுமே செய்ய முடிக்க அப்புறம் எதுக்கு நான் நாளைய தினம் இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த முரண்பாடுலாம் தேவை கிடையாது. நேரங்காலம் அப்படிங்கிறது நமக்கு சரியான நேரத்தில் அமையும் பொழுது தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து அடையும். அதனால்
கொஞ்சம் பொறுமையுடன் எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிப்பது நல்லது. நாளைய தினம் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன வழிபாட்டு முறைகளை செய்யுங்க. ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு அந்த நீருக்கு உருவேற்றி நம்ம அந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் பொழுது அந்த அனைத்து அன்னைகளுடைய அந்த நீர்நிலைகளுடைய தேவிகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கப்பெற்று அந்த தீர்த்தமானது பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது அந்த எதிர்வினைகள் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்வினைகளும் நம்ம வீட்டை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறதான். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு தான் வரும். விரக்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கடவுளுக்காக செய்வோம், அதை நம்ம இத்தனை நாளில் கேட்டும் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு கைவிட்டுருவோம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த அந்த வேண்டுதலின் பலன் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வரும். அப்போ நம்மளுடைய முயற்சியில் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அது இறைவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிவது கிடையாது. நம்மளுடைய முயற்சியும் தான், ஆனால் அதற்கான அந்த வழி பார்த்திங்கன்னா இறைவன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும். அதனால் ஒரு நல்ல சக்தி அப்படிங்கிற நேர்மறை ஆற்றலை இறைவன் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெறுது. அனைவரும் பார்த்திங்கன்னா நாளைய தினம் தவறாமல் வழிபாடு செய்யுங்க. இறைவனோட அருளாசியும் நமக்கு கிடைக்கப்பெறும். மறக்காமல் குண்டு மஞ்சளையும் வாங்கி கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.